நெடுங்கணி நாவலர் முன்பள்ளியின் திருத்த வேலைக்காக 2 லட்சம் ரூபாய் நிதிக்கான கடிதம் வழங்கப்பட்டது. மாரா இழுப்பை முன்பள்ளிக்கு 2 லட்சம் ரூபாவும் வவுனியா வடக்கு நிதியாணை அமைப்புகளுக்கு நிதி வழங்கப்பட்டதோடு அதன் பணிகளையும் அவர் நேரில் சென்று பார்வையிட்டார். இதேவேளை நெடுங்கணி பழம்பாசியையும் மாமடுவையும் இணைக்கும் பிரதான வீதியை அரசாங்கத்தினால் புனர் நிர்மாணம் செய்ய நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் ஒப்பந்ததாரர்கள் குறித்த பணிகளை ஒழுங்குமுறையில் முன்னெடுக்காத நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் நேரில் சென்று பார்வையிட்டார். 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நிதியினூடாக தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 25 லட்சம் ரூபாய் நெடுங்கணி பிரதேச செயலக பிரிவில் உள்ள பல்வேறு திட்டங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே நெடுங்கணி பிரதேசத்தில் இருக்கின்ற கற்குளம் பொதுநோக்கு மண்டபத்துக்கு 5 லட்சம் ரூபாயும், அதே போல மாரா இழுப்பை முன்பள்ளி புனரமைப்புக்காக 2 லட்சம் ரூபாயும், அதேபோல் குளவிசுட்டான் முன்பள்ளிக்கு 2 லட்சம் ரூபாயும், அதேபோல் நெடுங்கணி நாவலர் முன்பள்ளிக்கு 2 லட்சம் ரூபாயும், அதேபோல் நைனாமடு பாடசாலைக்கு திருத்த வேலைகளுக்காக 2 லட்சம் ரூபாயும், அதேபோல் மின்சார விநியோகத்தை பெறுவதற்கு, அதாவது தெங்குசார் உற்பத்தி, தேங்காயினால் மேற்கொள்ளப்படுகின்ற உற்பத்தி சார் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக 10 லட்சம் ரூபாய் உற்பத்திகளை ஊக்குவிக்கும் பொருட்டு நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம்.